ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மொபைலு, ஒரு 2 டேபு வந்திருக்கு. இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டது தான். ஸோ இது ஒருத்தர் வாங்கியிருந்தார். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு மொபைல் வாங்கிட்டார். போக்கோ M7 ப்ரோ 5G மொபைலு. ஸோ இது ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி பணம் கொடுத்து வாங்கியிருந்தார். ஜிபேயில் காசு போட்டார். இங்கே வந்தார். அவருக்கு பிடிச்ச OnePlus நாடு ஒன்று வந்துருச்சு. 15,000 ரூபா போட்டிருந்தோம்ல நேற்று. இதே மாதிரி இது 8,500 இது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சது, டிஸ்பிளே வந்து மாற்றினது. அது 8,500 இதே மாதிரி நல்ல பீஸ் ஒன்று இருந்துச்சு, 15,000 அதை வாங்கிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை அவர் வேணான்ட்டார். ஸோ அதனால் இதை வந்து நான் திரும்ப போடுறேன். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து புது மாடல் போக்கோ M7 ப்ரோ. இது 5G மொபைலு. ஆன்லைனில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் பெரும்பாலும் ஷோரூமில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ போக்கோ M7 ப்ரோ 5G மொபைல், பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இன்க்ளூடிங் 45 வாட்ஸோட தெளிவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்க ரேட் வந்து 13,000, 13,000 இது. ஸோ இது நிறைய பேர் கேட்டாங்க. நான் கூட நேற்று கூட ஒருத்தர் கேட்டார். ஸோ இவர் வாங்கிட்டாருன்னு சொல்கிறதுனால அவர் வாங்காமல் விட்டுட்டார். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, ஒரு புது மொபைலு. போக்கோ மாடல் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. போக்கோ வந்து அது ஒரு தனி ரகம். அது மொபைல்லையே நல்ல சூப்பராக இருக்கும். அது ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, சரியா? கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரண்டி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாடல்லாம் இப்போ தான் வந்திருக்கு இதெல்லாம். இது வாரண்டி இருக்காப்பா போக்கோ M7 ப்ரோ? அதான் எவ்வளோ நாள் இருக்குது பாரு வாரண்டி. இதை கொஞ்சம் கேமரா செக் பண்ணி காட்டு. வாரண்டி இருக்குது, 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. போக்கோ M7 ப்ரோ 5G மொபைலு. 12ஆம் மாதம்னா இன்னும் ஒரு 10 மாதம் வாரண்டி இருக்குல்ல? 10 மாதம் வாரண்டி இருக்குது பாஸ். மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. 8GB ரேமு, 256. கேமராவில் எந்த இஷ்யூமே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 13,000 தான், 13,000 தான் கொடுக்குறோம் 5G மொபைலு. ஸோ அதனால் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்தது. இதுக்கு முன்னாடி பேக் டோர் உடஞ்சது ஒன்று கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. இதுவும் அதே தான், ஓப்போ ரெனோ 7 ப்ரோ தான் இதுவும். 14 ப்ரோ மேக்ஸ் கேட்குறாங்க. சொல்லுங்கள் பாஸ். சேல்ஸா? பாக்ஸு வேண்டாம் பாஸ். பாக்ஸு பில்லு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. வெறும் மொபைலில் வாங்கக்கூடாது. வெறும் மொபைலுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும், அப்போ தான் நம்ம வாங்குவோம். அது வேணாம் சார், அது உங்களோட ப்ரூஃபில். மொபைலுக்குன்னே ஒரு பேர் ஊர் தெரிஞ்ச பாக்ஸு வேணும், அது இல்லாட்டி வாங்குறது இல்லை அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் வந்து M7 ப்ரோ. போக்கோ தான் போட்டோமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ 6. இது ஐயோ 7 சொல்லிட்டேனே. ஓப்போ ரெனோ 6 இது 5G மொபைலு. 8GB ரேமு, 128. ஓப்போ ரெனோ 6ங்க, 5G மொபைலு. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி தான், டிஸ்பிளே குவாலிட்டி தான். ஸோ 10,500. கேமராலாம் சூப்பராக இருக்கும். பவுச் அடையாளம் இருக்க தான் செய்யுது 2-3 இடத்துல. கீழே கூட அவ்வளோவா இல்லை, மேலே தான் கொஞ்சம் இருக்குது. மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து டேப். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த லெதர் மாதிரியே இருக்கும் பின்னாடி. அதே மாதிரி பேனா ஒன்று இருக்கும். ஆனால் ரொம்ப பழைய மாடல் இது. இந்த சிம்முலாம் சென்சாருன்னு நினைக்கிறான். பழைய மாடல் கேபிள். இது ஆன் பண்ணி எப்படி இருக்குது பார்ப்போம். 6,000 ரூபா தான் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. டிஸ்பிளே தான் வந்து ஹைலைட்டுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து இப்போ பழைய மாடல் வந்து ரொம்ப பழைய மாடலு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னென்னா இந்த டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. யூடியூப்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். யூடியூப்லாம் பார்க்கலாம்ல இதில்?
யூடியூப்பு வீடியோ எல்லாமே பார்க்கலாம். செம்ம கிளியரான்ஸாக இருக்கும். கேமரா கொஞ்சம் ஒன்று ஆன் பண்ணி காட்டு. அதெல்லாம் முக்கியம். கேமராலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் ஓரளவு பரவாயில்ல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 ருபீஸு. டேப் சைஸ் பெருசு. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஜிபி ரேம் எவ்வளோ பாரு? 464 332 வரும். 32 ஜிபி 3 ஜிபி ரேமு 32 ஜிபி. ஸோ இது டிஸ்பிளேக்கு தான் வாங்குவாங்க இது. ஏன்னா அப்போவே இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா மொபைலே வந்து 30,000 வந்துச்சு அந்த புதுசில். ஆனால் பழைய மாடல் தான். அதுக்கு டேப்லாம் சொல்லப்போனால் 42,000 வந்த விலை இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேபுங்களும் மாடல் அதிகமாக வரதுனால இது விலை குறைஞ்சிருச்சு. 32 ஜிபி 3 ஜிபி ரேமு. ஸோ ப்ரைஸ் வந்து வெறும் 6000. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அதே மாதிரி சின்னதாக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா? இதோட ப்ரைஸ் எவ்வளோ? அவன் என்ன ரெண்டையும் 6000? ஆ ஓ ரெண்டு. ஓ ரைட். இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஆகி இங்கே ஒரு கிளியர் பண்ணிடுறோம் பாருங்கள். இது ரெண்டுமே சேர்த்து தான் 6000. ஆ அப்புறம் எவனும் வாங்க மாட்டேன்றான்டா. நமக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் இதை மட்டும் வாங்கிட்டு இதை வாங்கினான்றானுங்க. அப்போ அதை தோடும் இது அது தோடும் நெய்யா போடு, இதை தோடும் போடு. சரி, அப்படி நீங்கள் இது மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா 3500 போட்டுருவா. இதை வந்து 2500 போட்டுறான். இது என்ன ஜிபி ரேம் காட்டு? இப்போ ரெண்டு சேர்த்து 6000. சரியா? தனித்தனியாக வாங்கினா இது 3500, இது 3000. சரி 2500. 16 ஜிபி 2 ஜிபி ரேமா? இதுவும் அதே தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதே அந்த டைம் அந்த காலகட்டத்தில் வந்த மாடல் தான் இது. 16 ஜிபி 3 ஜிபி ரேமு 16 ஜிபி. டிவைஸ் நேம்லாம் போட்டிருக்கு பாருங்கள், T520ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு பேனா இருக்குது, இதில் பேனா இல்லை. இதோட விலை 2500. அதோட விலை 3500. ரெண்டும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன சைஸு, அது ரொம்ப பெரிய சைஸ் எப்படி பார்த்தாலும் இதுவே 6 இன்ச் வரும். இது 7 இன்ச்சுக்கு மேலே வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது 12 இன்ச்சு 13 இன்ச்சு வரும். இது வந்து ஒரு 10 இன்ச்சஸ் அப்படி வரும். வரல, நீங்களே அளந்துக்கோங்க.